இன்னைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பா என்னை பற்றி பேசியிருக்காரு. வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலின் பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவ்வளவு மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனா வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனா வைகோ கட்சின்னு சொல்றாங்க. இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில் திமுக உறுப்பினரை பெற்றிருந்தா தான் அது செல்லும். இப்பெல்லாம் வச்சுட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படி எல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம்.